ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான டோனட்ஸ். அது வந்து ஒரு கிட் ஸ்பெஷல் ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். மைதா 1.5 கப், பால் 1/2 கப்லேருந்து 3/4 கப் தேவைப்படும். கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கணும். வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், இதுவும் மிதமான சூடில் இருக்கணும். நல்லா உருக்கி லைட்டாக ஆற வச்சுக்கோங்க. ஜீனி 2 டேபிள் ஸ்பூன். நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன், நீங்கள் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். ஈஸ்ட் 1 டீஸ்பூன். சப்போஸ் உங்களுக்கு ஈஸ்ட் கிடைக்கலனா ஹோம்மேட் ஈஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது வந்து 1/2 கப் எடுத்துக்கணும். அப்புறம் பவுடர் சுகர் 1/4 கப், வெனிலா பவுடர் அப்படி இல்லைனா வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் 1 கப், உப்பு ரெக்கவர்ட், அதாவது தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மிதமான சூடு உள்ள பால் வந்து கொஞ்சம் நான் வந்து இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ரெண்டுமே மிதமான சூடில் இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு பொறுக்கிற லெவலில் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் சுகர் வந்து சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து கொஞ்சம் நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததும் இப்போ இதில் நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின ஈஸ்ட்டு தான். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் இதை வச்சு. இதை நல்லா இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தனியாக வச்சுருங்க. இது நல்லா கொஞ்சம் புளிச்சு வரணும். அந்த கேப்பில் நம்ம வந்து இன்னொரு பவுலில் நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் மைதா மாவு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து கோதுமை மாவு வச்சு பண்ணணுன்னா பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவாக கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அப்புறம் உப்பு, அப்புறம் வெண்ணிலா. நான் என்கிட்ட வெண்ணிலா பவுடர் இருந்துச்சு, அதனால் வெண்ணிலா பவுடராக சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் இது ரெண்டுமே இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல புளிச்சு வந்திருக்குல்ல இந்த ஈஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட் வாட்டரை சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா உப்பில் வந்து ஈஸ்ட் பட்டுருச்சுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக பட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது, புஷ்ஷுன்னு மாவு வராது, சாஃப்டாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மாவோட உப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம ஈஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும், உங்களுக்கு நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் இதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசையணும், இறுக்கமாக பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசையணும். இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு இடத்துல மாற்றிட்டு இதை இப்போ நல்லா இழுத்து பிசையணும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா இழுத்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டோனட் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு நல்ல அதாவது ஈரமான துணியை போட்டு மூடி வைக்க போகிறோம். இல்லை ஈரமான துணி இல்லைன்னா நீங்கள் நல்லா ஏர் டைட்டாக ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். மாவு காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆயில் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி அப்படியே நல்லா டபுள் ஆகி வர வரைக்கும் வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு டபுள் ஆகி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டபுள் ஆகி வரும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் 2 இதாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சத்தை எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க, ஃப்ளாட்டான இதில் வச்சுட்டு. ரொம்ப மெல்லிஸாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக தான் தேய்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு டோனட் மாதிரி வரும், இல்லைனா ஒரு மாதிரி சப்பையாக ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா திக்காக, அந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சம் நல்ல ஷார்ப்பான எட்ஜு உள்ள கொஞ்சம் வாய் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி உள்ள ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இல்லை ஏதாவது மூடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா அழுத்திட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல்லாக கட்டாகி தெரியணும். அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குட்டி மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன மூடியாக ஏதாவது நம்ம ஆயில் கேனில் உள்ள மூடி இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு சென்டரில் அதை வச்சு
லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டர்லேயும் அது நல்லா கட்டாகி வந்துடும். அந்த டோனட் ஷேப் கிடச்சிரும். அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இதுக்கு வந்து நீங்கள் மற்ற எல்லாமே வீட்டிலே இருக்கும். இதில் வந்து நம்ம ஈஸ்ட் மட்டும் தான் தேவை. ஈஸ்ட் நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு டோனட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அந்த ஷேப் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம நல்ல மீதி உள்ள மாவில் வந்து நான் ஜஸ்ட்டு சப்போஸ் உங்கள்கிட்ட எந்த அச்சு இது மாதிரி வைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக உங்களோட அதாவது கையிலோட அந்த அகலமான இடத்த வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் விரல் வச்சு சென்டரில் நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் உள்ளதை வந்து எடுத்தோம்ல நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணி, அதெல்லாம் கூட நீங்கள் குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி கூட குழந்தைங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்டிக்கில் குத்தி கொடுத்திங்கன்னா அதுவும் சாப்பிடுவாங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கைட்டே இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு பண்ணி எடுத்தாச்சு. நான் மீதமுள்ள மாவை குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்படியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு டோனட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை வந்து ஆயில் வந்து சூடு பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டோனட் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து அந்த கரெக்டான அந்த கோல்டன் கலர் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வெளியிலலாம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு உள்ளே வந்து வேகாமல் இருந்துடும். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி 2 சைடும் நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் வரணும் 2 சைடும். இந்த மாதிரி 2 சைடும் இந்த கலர் வர வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் இருக்க மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிளாக் ஆகிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் மிதமான சூடில் வச்சு பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான டோனட் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நீங்கள் அவன்லேயும் வைக்கலாம், அவனில் பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் ஒரிஜினல் ரெசிபிக்கு ஃப்ரை பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம அப்படி தான் செஞ்சுருக்கோம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த சென்டரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்ல, அதெல்லாம் அந்த குட்டி குட்டியாக கூட பால்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதை வந்து நான் சும்மா பால்ஸாகவே நல்ல இந்த மாதிரி பெரிய பால்ஸாகவே உருட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனையாக சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும். ரொம்பலாம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம சுகர் லைட்டாக தானே சேர்த்துருக்கோம். அதனால் மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. டோனட்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும். டோனட் நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல சுகர் பவுடர் வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம பால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கணும். இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது இல்லைன்னா இங்கே ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோனட்ஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு சைடு நல்லா ஃபுல்லாக அதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. காஞ்ச பிறகு இன்னும் சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு காஞ்சிரும். காஞ்ச பிறகு சூப்பராக அப்படி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டோனட் மாதிரியே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து கண்டென்ஸ் மில்க் இருந்தால் அதில் கூட நீங்கள் இதை டிப் பண்ணி எடுத்து மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிக்கலாம். அப்படி இல்லைனா நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சாக்கோ சிப்ஸ் இருந்தால் அது போட்டு கொடுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் இது டெக்கரேஷன் பண்ணுறது. அப்புறம் நான் மீதி உள்ள கொஞ்சம் அந்த சுகர் பேஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து நான் கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சாக்லேட் சாஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். இல்லை காஃபி பவுடர் இருந்தால் ஒரு பிஞ்ச் போட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா டெய்ரி மில்க் சாக்லேட்டை கூட நல்லா மெல்ட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா பால் மாதிரி பண்ணோம்ல, இது இந்த மாதிரி ஸ்டிக்கில் குத்தி இதை நல்லா அந்த சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி கொடுத்திங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் தேங்காய் கூட துருவின தேங்காய் கூட மேலே நல்ல ஃப்ளேக்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக சாஃப்டான டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.